பண்ணிட்டேன். எல்லாம் ஆன் பண்ணிட்டேன் சாமி எல்லாமே. இப்போ செக் பண்ணுங்கள். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் யாராச்சும் கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லுங்கள், என்னென்னு பார்க்கலாம். ஓம் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் द्वन्द्वादीनं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं. शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं. सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेतिर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. त्वमेव माता च पिता त्वमेव, त्वमेव बन्धुश्च सखा त्वमेव, त्वमेव विद्या द्रविणं त्वमेव, त्वमेव सर्वं मम देव देव, त्वमेव सर्वं मम देव देव. दयानन्दरूपं मदाचार्यमीटे, दयानन्दरूपं मदाचार्यमीटे, दयानन्दरूपं मदाचार्यमीटे. பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பாதார விந்தங்களை வணங்கி, எல்லாம் கரெக்டாக இருக்காமா? மைக்கெல்லாம் ஹலோ. நேற்று மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? ஓகே, சரி. எவரிபடி ஓகே? ஓம் ஓம். நேற்றுக்கு எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டாங்க. நேற்றத்தை பாடத்தை கொஞ்சம் சொல்லிட்டு சொன்னால் பரவாயில்லன்னு சொன்னாங்க. பார்ப்போம். ஹரி ஓம். ஹரி ஓம். சரியா இருக்குங்களா ஜி? ஓகே ஓகே ஓகே. ஓம் நம சிவாய. தொல்லையிரும் பிறவி சூழ் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன். இந்த ஒரு வாசகமே போதும் என்டையர் திருவாசகத்துக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான பாடல். ஓம் நம சிவாய. வாழ்க நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் நடிவாழ்க. வேகங் கெடுத்தாண்ட வேந்தன் நடிவெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பேய்கழல்கள் வெல்க. புறத்தார்க்குச் சேயோன்றன் பொங்கழல்கள் வெல்க. கரங்குவிவார் உண்மகிழும் கழல்கள் வெல்க. சிறங்குவிவார் ஓங்கி விக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி.
தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணன் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன் யான். கண்ணுதலான் தன்கருணை கண்காட்டவன் தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் களிலறிஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து தொல்லை இல்லாதான் நே நின்பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமார் ஒன்றறியேன் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றையித் தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெழைத்தேன் வெம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் கனியாய் இயமானாம் விமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதான் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிருத்தி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் நேரிய சேயாய் நனியானே மாற்றமாம் மனங்களியம் நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணனொடு நெய்கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைத்திட மூட்டிய மாய இருளை அறம் பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போற்றெழுங்கும் புழுவலுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனடைந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனதால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தொருளி நீர்கருள் காட்டி தாயிற் கிடந்த தயாவான தத்துவனே. இந்த சத்தம் நிறங்கள் ஓர் 5 தினத்துக்கு பார்த்தோம். சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் என்கின்ற 5 முகங்களும் படைப்பு அழித்தல் துடைப்பு, அதாவது ஒடுக்கல் மறைத்தல் அருளல் அப்படிங்கிற 5 விதமான சிருஷ்டியினுடைய நிலைப்பாடுகளை 5 முகங்களாக்கி ஒரு வடிவெடுத்து காண்பித்திருக்கிறார்கள். அதற்கு ஒன்றொன்றுக்கும் ஒரு கலர், ஒரு தொழில் என்று, அதற்கு தொழிலுக்கு தக்கபடி ஒரு கலர் என்றும் ஒரு உருவம் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது வல்வினையேன் தன்னை மறைத்திட மூடிய மாய இருளை என்று பார்த்தோம். வல்வினை, வினை என்றாலே நமக்கு தெரியும் நம்முடைய கர்மங்கள். இந்த கர்மங்கள் எல்லாம் மிக மிக கொடுமையாக இருக்கக்கூடியது. ஏனென்றால் இந்த வினையினுடைய பயன்தான், நேற்றைக்கு ஒருத்தர் கேட்டாங்க, இந்த வினை பயன் என்பது இயற்கையில் வர்றதா இல்லை செயற்கையில் வர்றதா, அதாவது புருஷார்த்தத்தினால் வர்றதா அல்லது பிராரப்தத்தினால் வர்றதா அப்படி கேட்டாங்க. இது ஒரு பெரிய கேள்வி, எப்பொழுதும் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. நான் நிறைய தடவை பதில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது.
இப்போ வினை பிராரப்த கர்மப்படி எல்லாம் நடக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அதான் வச்சுக்கலாமல்ல, அதுதான் உண்மை. பிராரப்தத்தின் படி தான் நடக்கும் எல்லாமே. இப்போ பிராரப்தம் எப்படி வந்ததுன்னு கேட்குறேன். பிராரப்தம் எப்படி வந்தது? தானாக வந்துருச்சா? தானாக பிராரப்தம் வராது. நீ செய்கின்ற இப்போது நீ செய்கின்ற கர்மத்தினுடைய பலன், அதுக்கு பேர் ஆகாமிக கர்மம். இந்த ஆகாமிக கர்மம் சஞ்சித கர்மத்தோடு போய் சேர்கிறது. அந்த சஞ்சித கர்மத்தில் இப்போது இந்த நிலைப்பாட்டில் நீ அனுபவிக்க வேண்டிய சுகதுக்கங்கள், உங்கள் அத்தனை செயல்பாடுகள், எண்ணங்கள் அத்தனைக்கும் ஒரு காரணமாக இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரைஃபண்ட் ஆகி அது பலனாகி இந்த சரீரத்தையும் மனம், புத்தி, இந்திரியங்கள் மற்றும் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கொடுக்கறது. இப்போ இதைத்தான் பிராரப்தம் என்கிறோம். இதன்படி தான் நடக்கிறது. இப்போ இந்த பிராரப்தம் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? உன்னுடைய ஆகாமிக கர்மத்திலிருந்து வந்தது. ஆகாமிக கர்மம் என்பது பிராரப்த கர்மத்திலிருந்து வந்த இந்த சுகதுக்கத்தை அனுபவிக்கக்கூடியதற்காக நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சரீரத்தில் நீ செய்யக்கூடிய செயல்களிலிருந்து வந்தது. ஆனால் செயல்படி நீ செய்கிறாயா என்றால் இல்லை. பகவான் உனக்கு அகங்காரத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு எல்லாத்துக்கும் மற்ற 84 லட்சம் வகை யோனிகளுக்கும் இல்லாத ஒரு தன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் ப்ரைடு அல்லது அகங்காரம். நான் அடிக்கடி சொல்கிறது, எந்த நாயும் டாக் ஷோல நான் ஜெயிச்சிட்டேன்னு தலை நிமிர்ந்துட்டு வர்றதில்லை. சாமிஜி சொல்லுவாங்க, நாயை கூட்டிகிட்டு போனவன் தலை நிமிர்ந்துட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு வர்றான். அந்த நாய் வர்றதில்லை. அது பாவம் பாய் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்து நாக்க தூங்க போட்டுட்ருக்குது. அது ஜெயித்தாலும் ஒன்று தான், தோற்றாலும் ஒன்று தான். அப்போது இந்த அகங்காரம் என்பது மனிதனுக்கு மட்டும் இருக்கக்கூடியது. அந்த அகங்காரமானது சும்மா இருப்பதில்லை. என் வினையை எதிர்த்து நீச்சல் அடிக்க வைக்கிறது. சும்மா இருக்கிறது இல்லை. யாரும் வினையே அப்படின்னு யாரும் ஏற்றுக்கிறது இல்லாமல் நாம் அதை செயல்படுத்தி அதை தாண்டி அதை மீட்கப்படுவதற்கு பல செயல்கள் புரிகிறோம். அந்த செயலில் தார்மீகமாக போகும்போது அது அறமாகவும், தார்மீகம் இல்லாத போது அது பாவமாகவும் இரண்டும் வருகிறது. தான் அறம் பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி பின்னால் சொல்ல போகிறார். இப்போ இத்தனைக்கும் காரணம் யார்? உன்னுடைய அகங்காரம். இந்த அகங்காரம் உனக்கு புருஷார்த்தத்தை கொடுத்திருக்கிறது. ஒன்றை செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், மாற்றி செய்யலாம் என்கின்ற ஃப்ரீவில் பகவான் உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஃப்ரீவில்லின் படி நீ எதை செய்கிறாயோ அதுதான் உனக்கு அல்டிமேட்லி பிராரப்த கர்மமாக முடிகிறது. எனவே பிராரப்த கர்மம் என்பது வலிமையானது தான். அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. யாருக்கு? ஊழையும் உட்பக்கம் காண்பர் பெரியர், ஊழின் வலியது யாதுள என்று பகவான் வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார். ஊழின் வலியது யாதுள, நீ இந்த பௌதீக நிலைக்கு உட்பட்டிருக்கிற வரைக்கும் உன்னை இந்த ஊழ்வினை என்பது தாக்கத்தான் செய்யும். அந்த ஊழிலிருந்து நீ தப்பிக்க முடியாது. ஈவன் ஞானிகள் கூட தப்பிக்க முடியாது. அப்போ ஞானிகள் பௌதீக நிலையை தாண்டவில்லையா என்றால், பௌதீக நிலையில் அவர்கள் அறிவு தான் தாண்டி இருக்கிறதே தவிர சரீரம் தாண்டவில்லை. எனவே அதனால்தான் பெரிய பெரிய ஞானிகள் கூட இந்த பிராரப்தத்தில் வரக்கூடிய இன்ப துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கும் ப்ராப்ளம் வருகிறது, அவர்களுக்கும் கேன்சர் வருது, அவருக்கும் இருமல் வருது, எல்லாம் வருது. ராஜபிளவை விவேகானந்தருக்கு வந்தது போல அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் அங்கே அகங்காரம் என்பதில்லை. அந்த அகங்காரம் என்பதுதான் நமக்கு ஆக்சஸ் கொடுக்கக்கூடியது. நான் அடிக்கடி சொல்றது, வெட்டனவை கொத்தனவை வெல்லாவா வேளத்தில் பட்டுருமும் கோல் பஞ்சில் பாயாது. நீ புத்திசாலித்தனமாக அறிவோடு அதை ஏற்றுக்கொண்டால் அது இல்லாமல் போகிறது. எனவே உன்னுடைய சரி அதை ஏற்றுக்கிற, அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற போதே சும்மா இருக்கிறதுல வேற வினைகளை செய்கிறாய். அந்த வினை தான் மறுபடியும் உனக்கு ஆகாமிக கர்மமாகி வருகிறது. அந்த வினைக்கு உனக்கு சாய்ஸ் இருக்கிறது. அந்த சாய்ஸை வைத்துத்தான் நாம் அடுத்த நிலைப்பாடு அல்லது இந்த பிறவியில மோட்சம் என்பதை அடைவதற்குண்டான வழிபாடுகளை தேடிக்கொள்ளலாம். புருஷார்த்தங்கள் 4 என்று அந்த சாய்ஸை வைத்து தான் 4 புருஷார்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தர்மார்த்த காம மோட்சம் என்ற புருஷார்த்தம் எதை வைத்து சொல்லியிருக்கிறதுனா இந்த புருஷார்த்தத்தினுடைய தன்மையை தான் சொல்லியிருக்கிறது. எனவே
புருஷார்த்தம் மிக மிக முக்கியமானது. புருஷார்த்தத்தினாலே மட்டும்தான் பிறவித்தலையை வெல்ல முடியும். பிறவித்தலையை வெல்வதென்றால் இந்த சரீரம் துன்பத்திற்கு ஆளாகாமல் இருக்கும் என்கின்ற எண்ணம் வேண்டாம். இந்த சரீரம், மனம், புத்தி இதெல்லாம் அந்தந்த பிராரப்தத்தின்படி இயங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் அதிலிருந்து நீ விலகி இருப்பாய். அதுதான் என்ன, தாமரை இலை தண்ணீர் போல எதிலும் படாமல் இருப்பாய். அது உனக்கு எதிர்வினையை கொடுக்காது. அந்த எதிர்வினையானது மறுபடியும் ஆகாமிக கர்மத்தை கொடுக்காது. அந்த ஆகாமிக கர்மம் பிராரப்தமாக, அது பிராரப்தம் மறுபடியும் பிறப்பை கொடுக்காது. அதனால் மிக மிக முக்கியமானது நமக்கு இந்த புருஷார்த்தம். அப்படிப்பட்ட புருஷார்த்தத்திலே வந்ததான வல்வினையே என்னுடைய வினைப்பயன், என்னுடைய பிராரப்த கர்மம் என்பது தன்னை மறைத்து மூடிய மாய இருளை, அந்த புருஷார்த்தத்தினால் வரக்கூடிய அந்த பயனானது என்ன பண்ணுது, நம்மை இரண்டு மாயையினுடைய சக்தியானது ஆட்கொள்கிறது. மாயையினுடைய சக்தியிலிருந்து ஆட்பட்டு அதிலிருந்து நமக்கு இந்த பிறவித்தலை என்பது பிறக்க வைக்கிறது. அது எப்படிப்பட்டது என்றால், மாயையினுடைய ஆபரண சக்தியானது என்னை மறைத்து, முதல்ல என்னை மறைக்கிறது. அடுத்தது நான் அல்லாதவற்றை நான் என்று எண்ண வைக்கிறது. இதுதான் நம்ம பார்த்தோம். இதுதான் நம்ம ஆபரணம் விட்சேபம் என்கின்ற இரண்டு சக்திகள். இந்த இரண்டு சக்திகளில் ஆபரணம் கூட பரவாயில்ல, விட்சேப சக்தி தான் மிக மிக மோசமானது. அதுதான் மிக மிக நல்லது. காரணம், உன்னுடைய மோட்சத்திற்கே வரக்கூடிய சாஸ்திரங்கள், படிப்பு, குரு எல்லாமே அத்தனையும் எதிலிருந்து வருகிறது என்றால் இந்த விட்சேப சக்தியினால் வருகிறது. எனவே ஆவரண விட்சேப சக்தியால் என்னை மறைத்து நான் அல்லாதவற்றை நான் என்று எண்ண வைத்து மாயையின் இரண்டு சக்திகளினாலே என்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த வல்வினையே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை கடப்பது மிகவும் கடினம். அதனால தான் வல்வினை என்று சொல்றார். இந்த வல்வினை என்ன தருதுங்கிறார், அறம் பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி. அதுதான் சம்சாரத்திற்கு ஹேதுவாக இருக்கக்கூடிய அனைத்து நிலைப்பாடுகளையும் அது கொடுக்கிறது. காரணம், அறம் என்றால் நல்வினை, தீவினை என்கின்ற பாபம், புண்ணியம் என்கின்ற இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தால் மாட்டு என்று சொல்வது போல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கிடைத்திருக்கக்கூடிய அந்த புண்ணியம், பாவம் என்கின்ற இரண்டும் மறுபடியும் நம்மை செயல்பாட்டுக்கு ஆளாக்குகிறது. என்ன, அஞ்ஞானத்தை கொடுக்கிறது. அஞ்ஞானம் என்ன பண்ணுறது, அஞ்ஞானம், காமம், கர்மம் என்று பிறவி சுழற்சிக்கு ஹேதுவாக ஆகிறது. இந்த தொடரை தான் பிறவி சுழற்சி என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பிறவி சுழற்சியை நாம் சிக்கிக்கொண்டு, எதனால் சிக்கிக்கொண்டிருக்கிறோம், அறம் பாவம் என்கின்ற இரண்டு பலமான கயிற்றினால் கட்டப்பட்டிருக்கிறது. அது கட்டி என்ன செய்கிறதுனா, புறந்தோல் போற்றி எங்கும் புழுவழுக்கு மூடி என்றார். அந்த வல்வினை நமக்கு அறம் பாவம் என்கின்ற இரண்டு பலன்களை கொடுக்கிறது, கர்ம பலன்கள். அந்த கர்ம பலன்கள் நமக்கு பிறவியை கொடுக்கிறது. இந்த பிறவியானது எப்படிப்பட்ட பிறவி, எப்படிப்பட்ட உபாதி என்று உன்னுடைய உபாதியை, உன்னுடைய சரீரத்தை ஆராய்ந்து பார்த்தாய் என்றால் அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது. என புறந்தோல் போற்றி, மேலே நல்லா பேக் பண்ணியிருக்காங்க, நல்ல என்ன ஹைலி ரொம்ப அழகான நிலை போட்டு ஜிகினா காகிதம், நல்ல ஜிகினா காகிதத்தை போட்டு பேக் பண்ணியிருக்கு உள்ள. ஆனால் உள்ளே என்ன இருக்கிறதுனா புழு அழுக்கு மூடினா, புழு
அத்தனையும் ரத்தம், சதை, நரம்பு, எல்லாம் சீல், வேற என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் நம்ம இதில் பார்த்தது போல ஏதன் மாம்சவிகாரி ஏதன் மாம்சவிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பஜகோவிந்தத்தில். அப்படி இது எல்லாமே நீ எதை வெறுக்கிறாயோ அதையெல்லாம் சேர்த்து அழகான ஒரு தோலை கொண்டு உன்னை மூட வைத்திருக்கிறதப்பா. இது எல்லாமே மிக மிக மோசமானது. ரத்தம், சீல், மலம், மூத்திரம், தசை, நரம்பு, எலும்பு என்று என்னென்னவோ போட்டு எதெல்லாம் உனக்கு ஆகாது என்று நினைக்கிறாயோ, எதையெல்லாம் நீ வெறுக்கிறாயோ அதையெல்லாம் சேர்த்து ஒரு பேக்கேஜாக இருப்பது தான் நீயே தவிர இதெல்லாம் எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறதுனா இந்த தேகாபிமானத்தை நாம் விட வேண்டும் என்பதற்காக. இதனுடைய தத்துவம் என்ன, இதனுடைய தொகுப்பு என்ன, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை பற்றி சொல்வதற்காகத்தான் சொல்லியிருக்கிறது. அதுதான் உண்மையும் கூட. ஏதோ உனக்கு வெறுப்பு வரணும்னு ஏதோ பொய்ய சொல்ல, உண்மையாக இருக்கக்கூடியதை சொல்கிறார். அப்படி மூடியிருக்கக்கூடிய அந்த மூடியில், அந்த பேக்கேஜில் மலம் ஜோறும் 9 வாயில் குடில் அப்படின்னார். இந்த 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 சரீரத்தை சொல்றார். மலம், அப்புறம் மலம் என்கின்ற சோறினால் ஆக்கப்பட்ட 9 வாயில், அத்தனையிலும் வரக்கூடியதெல்லாம் கழிவுகள். இந்த கழிவுகள் தான் உள்ள இருக்கிறது. அந்த கழிவினுடைய தன்மை தான் வெளிவருகிறது. எனவே தான் மலம், மூத்திரம், சளி, அப்புறம் பூளை, காதில் குறும்பை, நாக்கில் எச்சில் என்று அத்துணையும் 9 வாயிலில் இருந்தும் வரக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு குடிலை என ஓட்டை வீடு 9 வாயில் என்று சொல்கிறாங்களே, அதுபோல இது அத்துணையும் நம்முடைய சரீரத்தின் மேல் நமக்கு இருக்கக்கூடிய அபிமானத்தை விடுவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அது அபிமானத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுனா சும்மா எதுவும் சொல்கிறதில்ல. அதில் இருக்கக்கூடிய நிலையற்ற தன்மையும் அதில் இருக்கக்கூடிய அசிங்கத்தையும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது. காரணம், தோஷ திருஷ்டி தான் ஒரு பற்றிலிருந்து விடுவதற்கு நமக்கு ஹேதுவாக அமைகிறது. அதனால் அப்படி சொல்கிறார். அது மட்டும் சரி, அப்படியெல்லாம் ஆயிடுச்சப்பா, பரவாயில்ல என கடுமையான வினையினாலே நமக்கு இந்த பிறவி கிடைக்கிறது. இந்த பிறவி அறம் பாவம் என்றும் அருங்கயிற்றால் கட்டி இருக்கிறது. அந்த கட்டி இருக்கக்கூடிய அந்த அந்த வினை பயன் என்று சொல்லக்கூடியது நமக்கு ஒரு உடலை கொடுக்கிறது. அந்த உடல் வெளியில நல்ல தோலை போற்றி உள்ளே புழுவும் அழுக்கும் மலமும் கலந்ததாக இருக்கிறது. அந்த அந்த உண்மையை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்குள்ளே இருந்து 9 வாயிலிலும் இருந்து கழிவுகள் வருகிறது. இதை பார்த்து கொள்ளலாம். சரி, அது மட்டுமல்ல பானா, அது மட்டுமல்ல, மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய. ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க. அங்க வல்வினைனாரு, இங்க என வஞ்சகம் செய்யக்கூடிய 5 இந்திரியங்கள் நம்ம பார்த்தோம். பராஞ்சிகாணி வெதனா சுயம்பு பராங் பஷ்யதி நான் அந்தராத்மா. பகவான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சாபத்தை கொடுத்திருக்கிறார். என்ன? எப்பொழுதும் எந்த இந்திரியமும் வெளிமுகமாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய தன்மையிலே படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த 5 இந்திரியங்களும் நேற்றைக்கு பார்த்தோம். ஒவ்வொரு இந்திரியங்களினுடைய தன்மை என்ன என்பதை பார்த்தோம். ஒரு இந்திரிய சுகத்தை பெற்ற ஒவ்வொரு மிருகங்களும் அதனாலேயே அது அழிந்து விடுகிறது. குரங்க, மாதங்க, மிருக என்று சொல்லக்கூடிய விவேக சூடாமணியில் பகவான் சங்கர் மிக அழகாக சொல்கிறார், கோபித்துக் கொள்கிறார். ஒரே ஒரு இந்திரிய சுகத்தினாலே அந்த மிருகமானது அழிந்து விடுகிற போது, ஏ பாவி, 5 இந்திரியங்களை கொண்டிருக்கக்கூடிய நீ என்ன கதிக்கு ஆளாகப் போகிறாய் என்று சொல்கிறார். எப்படி அந்த முதல்ல உன்னுடைய கண் என்பது எப்பொழுதும் வெளியே போய்கொண்டிருக்கிறது. வெளியே போய்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து மயங்கக்கூடிய நிலையிலே கண் என்பது இருக்கிறது. இந்த காட்சியை பார்த்து மயங்குவதற்கு பகவான் நமக்கு ஒரு நல்ல உதாரணத்தை கொடுத்திருக்கிறார். விட்டில் பூச்சி விளக்கினுடைய சுடரை பார்த்து பேரானந்தப்பட்டு அதிலே சுற்றி வந்து மறுபடி அதிலே விழுந்து இறந்து போய்விடுகிறது ஒன்று. அடுத்தது
காது செவி என்கின்றது நல்ல இசைகளையும் சத்தத்தையும் கேட்டு மயங்கக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கிறது. நல்ல போ சம்போ கேட்டால் ஆனந்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த அந்த சப்தத்தை ரசிக்கக்கூடிய தன்மையானது மானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மான் என்ன பண்ணுது, வேட்டையாட வருபவர்கள் இதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொண்டு ட்ரம்ஸ் வாசிக்கிறார். ட்ரம்ஸ் வாசிக்கின்ற போது மான் அந்த ட்ரம் சத்தத்திலே மயங்கி நிற்கிறது. நிற்றவுடனே அவன் வலையை வெறுத்து வீசி பிடித்து விடுகிறான் அல்லது ஷூட் பண்ணிடுறான். அடுத்தது நுகர்ச்சி. நுகர்ச்சி என்ற இந்திரியத்தினுடைய ஆனந்தத்தை தேனி என்பதற்கு அதிகமாக கொடுத்திருக்கார். அது என்ன பண்ணுது, பல மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய தேனை எல்லாம் தன்னுடைய நுகர்ச்சி சக்தியினாலே அறிந்து கொண்டு அங்கே போய் அந்த தேனை எடுத்து கொண்டுட்டு வந்து கூட்டில் வைத்து பாதுகாக்கிறது. நம்மளால் என்ன பண்ணுறாங்க, அமாவாசை அன்னைக்கு தீப்பந்தத்தை கொண்டு போய் அழகா பொசுக்கி போட்டுட்டு தேனை எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்போ இந்த தேனையினுடைய அழிவுக்கு எது காரணமாகிறது என்றால் நுகர்கின்ற சக்தி, அதனால் அழிந்து போகிறது. அப்புறம் மீன் ருசி. மீனை பார்த்தீங்கன்னா மற்ற எந்த மிருகமாக இருந்தாலும் வயிறு நிறைஞ்சால் பேசாமல் போயிடும். ஆனால் மீனுக்கு நீ எதை போட்டிங்கனாலும் எப்போ போட்டிங்கனாலும் கொட்டிக்கொண்டே இருக்கும். காரணம், அதற்கு இந்த சுவை என்கின்ற நாக்கினுடைய சுவையை அனுபவித்து மிக மயங்கக்கூடிய தன்மையுடையது. அதனால் மீன் என்ன பண்ணுறது, தன்னுடைய அந்த சுவை என்கின்ற இன்பத்தை அனுபவிப்பதற்காக தூண்டிலில் சிக்கி அது தன்னை அழித்துக் கொள்கிறது. அப்புறம் யானை, மெய் என்கின்ற இந்த தோலானது 2 தோள்கள் உரசுகின்ற போது ஏற்படக்கூடிய சுகத்திலே மயங்கி இருக்கிறது. ஒன்று, அது இன்னொரு பெண் யானையோடு புணர்ந்திருக்கின்ற போது 2ம் ரொம்ப நேரம் உரசிக்கொண்டே இருக்குமா, அந்த சுகத்திலேயே மயங்கி போயிருக்குமா. அப்போது அந்த யானையை பிடித்து விடுகிறார்கள். ஒன்று. இன்னொன்று, பெரிய மரங்களை பார்த்தால் அந்த யானை தன்னை மேலே வச்சு சொரிந்து கொண்டே இருக்கும். அப்படி சொருகின்ற போது யானை தோலிலேயே புண்ணாகி விடுகிறதா. சாமிஜி சொல்லுவாங்க, நீ எதில் உராசினாலும் நீ உரசப்படுவாய் என்று. நீ எதனோடு உரசினாலும் நீ உரசப்படுவாய் என்று. அதனால் நீ ஜாக்கிரதையாக இருக்க, எதிரையும் முட்டிக்காதன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த யானையானது பெரிய பெரிய கல்களிலும் மரங்களிலும் உரசி தன்னை காயப்படுத்தி கொண்டு அந்த காயத்தினாலேயே அழிந்து விடுகிறது என்று ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரே ஒரு நுகர்ச்சி இன்பத்தை கொடுத்திருக்கிறார் பகவான். ஆனால் அதிலேயே அது இறந்து விடுகிறது. ஆனால் பகவான் உனக்கு என்ன பண்ணார், வஞ்ச புலன் 5 சொல்லிட்டார். நம்மை வஞ்சிக்கின்ற 5 புலன்களை பகவான் கொடுத்திருக்கிறார். அதனால் அது எப்படி புலன்கள், பராந்திகாணி பதில சுயம்பு பராங் பட்சத்தில் அந்த ஆத்மா. ஒரு காலம் உன்னை வெளிமுகமாக செல்லுகின்ற உன்னை உள்முகமாக ஆக்க முடியாதபடி வாசனைகள் என்கின்ற தன்மைகளை நம்முடைய விருத்தியில வியாபிக்க வைத்து, அடுத்து சொல்ல போறார் ஏன் அப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சொல்றார். விருத்தியில வாசனைகளினுடைய கலரைஸ்டாக ஆகி அது எந்தெந்த வாசனைகள் நமக்கு அனுபவித்து சுகமோ அந்த விஷயங்களை நோக்கி பாய்ந்து கொண்டு இருக்கிறது. இதை தான் நேற்றுக்கு பார்த்தோம். என்ன, ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவது மனப்பிரகிரகமான்பவதி புத்திந்து சாரதிம் வித்தி என்று. ஊதாதீங்க காவேரி. இப்போ தாசன் வந்திருக்கார். ஸோ புத்திந்து சாரதிம் வித்தி என்று அந்த பகவத்கீதையினுடைய பிக்சர் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், சரியான புத்தியுடைய ஒருவனால் தான் இந்த மனத்தை கட்டுப்படுத்தி விஷயங்களை நோக்கி செல்கின்ற இந்திரியங்களை வழிப்படுத்தி எந்த ஊருக்கு செல்ல வேண்டுமோ அந்த ஊருக்கு இந்த ரதத்தை எடுத்து செல்ல முடியும் என்று காட்டுவதுதான் அந்த பிக்சர். முரட்டு குதிரைகள் கரடு முரடமான
வழி. அதை மனம் என்கின்ற கடிவாளத்தை விட்டுவிட்டால் அது இஷ்டத்திற்கு போய் எங்கேயோ போய் உன்னுடைய நிலை மாறி நீ அழிந்து விடுவாய். ஆனால் புத்தி என்கின்ற அந்த சாரதியினாலே சரியாக வழிநடத்தப்பட்டால் இந்த சரீரம் என்கின்ற இந்த ரதமானது, ரதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனானது சரியான பாதையிலே சென்று பெருநிலையை அடைவான் என்பதை சொல்றார். அதுக்கு தான் சொல்றார், என விலங்கு மனதால் என்று சொல்றார். விலங்கு மனதால், மனம் எப்படிப்பட்டதுன்னா, மனம் எப்பொழுதும் அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால அந்த மனம் எப்படிப்பட்டதுன்னா, எப்பொழுதும் எதிர்வினை ஆற்றக்கூடியதுன்னா, உனக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களில் நம்ம அன்னைக்கு பார்த்தது போல எதை வேண்டாம் என்று நாம் நினைக்கிறோமோ அதைத்தான் செய்வதற்கு துணிந்த மனது. அதனால தான் அதுக்கு விலங்கு. விலங்கு என்றாலே என்ன பொருள் என்று ஏதோ ஒரு இதில் நான் படிச்சிருக்கேன். விலங்கு என்றால் எதிர்வினை ஆற்றக்கூடியது, யோசிக்காமல் எதிர்வினை ஆற்றக்கூடியது. அதனால தான் அதுக்கு பேர் என விலங்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த விலங்கு மனதால் இப்படிப்பட்ட எந்த நிலையிலும் மாற்ற முடியாத குரங்கு போல் தாவி கொண்டிருக்கக்கூடிய தன் நிலையை உணர முடியாதபடி வாசனைகளினாலும் நம்முடைய வினைகளினாலும் சூழப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனதுதான் மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சம் வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தரம் உள்ளத்தனை துயர்வு. எனவே மனதுதான் அத்தனைக்கும் என ஆத்மனேவ ஆத்மனா சந்துஷ்டக ஸ்தித பிரஜத்ததோச்சதே. யார் ஒருவரது மனமானது என்னுடைய நிலைப்பாட்டிலேயே ஆனந்தத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறதோ, எந்த மனமானது வெளி விஷயங்களில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்று பாயாமல் தன்னில் நிலைத்திருக்கிறதோ அவர்தான் ஸ்திதப்பிரஜன் என்று சொல்றார். அதே போல ஆத்மனேவ ஆத்மனா ரிபுகு ஆத்மனேவ ஆத்மனா பந்துகு. ஆத்மா தான் பந்துனா இந்த பந்தல்ல. ஆத்மனேவ ஆத்மனா பந்துகு. உனக்கு நீதான் நண்பன், உற்ற துணைவன். உனக்கு நீதான் உற்ற எதிரி. ஏனென்றால் யாரும் பக்கத்து வீட்டுக்காரனோ உன்னுடைய மனைவியோ மக்களோ எல்லாரும் எப்போ உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருப்பதில்லை. நீதான் உனக்கு அதை சரிப்படுத்தி கொண்டால் அத்தனை பேரும் நண்பர்கள் ஆகிறார்கள். அதை சரியாக வைத்திருக்காவிட்டால் அத்தனை பேரும் எதிரி ஆகிறார்கள். அதெல்லாம் விட தன்னம்பிக்கை கொடுத்து என்னால் முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய மந்திரத்தை நமக்குள்ளே வியாபிக்க விட்டு எதையும் செய்யக்கூடிய சக்தியை தரக்கூடியது மனது. மனோபலம் இருந்தால் போதும், எதை வேண்டுமென்றாலும் சாதிக்கலாம். உதாரணமாக சொல்வார்கள், மகாத்மா காந்தி எப்படி இருப்பார்? ஒல்லியா ஒரு கோமணத்தை கட்டிட்டு ஒரு தடியை பிடிச்சிட்டு எல்லா எலும்பும் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒருவர் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சாதனையை சாதித்து காட்டினார். கத்தியின்றி ரத்தமின்றி சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார். ரமண மகர்ஷி பார்ப்பதற்கு எப்படி இருப்பார்? அவர் இருக்கிற இடத்துக்கு உலகம் பூரா வர வைத்தது எது? அவருடைய மனது. காஞ்சி மகா பெரியவர், சங்கரர், இன்னும் எல்லாத்தையும் பார்த்தா அவர்களது நிலைப்பாடுகள் எல்லாம் அவர்களது மனதினாலே அவர்கள் உயர்ந்து எப்படி மலர்ந்த மனதினுடைய வாசத்தை பார்த்து வண்டுகள் எல்லாம் வருகிறதோ அதுபோல உனக்கு நீதான் அந்த சக்தியை கொடுத்து கொள்ள முடியும். எனவே மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. எப்போ மனமது செம்மையானால், அந்த செம்மையாக இருக்க நிறைய வேலை இருக்கப்பா. செம்மையானால் தேவையில்லை, உடனே எல்லாம் சொல்லிடுவான். மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. அதனால் எனக்கு மந்திரங்கள் தேவையில்லை, சாண்டிங் தேவையில்லை, ஜபம் தேவையில்லை. செம்மையானால் ஆகிற வரைக்கும் அதெல்லாம் வேணும். அதுக்கப்புறம் அது தேவை இல்லை என்று சொல்கிறார். அப்படி விலங்கு மனதால் எப்பொழுதும் உன்னை கட்டி போட்டிருக்கக்கூடியது என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், எப்பொழுதும் எதிர்வினை ஆற்றி கொண்டிருக்கக்கூடியதாக படைக்கப்பட்ட அந்த மனம். அதனால வெள்ளத்தலே மன நீட்டம் மாந்தகம் உள்ளத்தலே துயர்வு. சாதாரண நிலையிலே நீ நல்ல சந்தோஷமாக ஹார்மனி மாறாமல் இருக்க வேண்டும் என்றாலும் உன்னுடைய மனது தெளிவாக இருக்க வேண்டும். உன்னுடைய மனது எதிர்வினை ஆற்றாமல் இருக்க வேண்டும். உன்னுடைய மனது அத்தனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உடையதாக, ஆக்சஸ் இல்லாத நிலையில்
இருக்க வேண்டும். அதனால்தான் அப்படிப்பட்ட மனதுதான் உன்னை மாற்றும். உன்னுடைய சந்தோஷத்துக்கு, உன்னுடைய நிம்மதிக்கு, உன்னுடைய போக்குக்கு, ஹார்மனி மாறாமல் உன்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்க வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய மனதை சரிப்படுத்தினால் போதும். மோட்சம் ரெண்டாவது பார்த்துக்கலாம். முதல்ல இக வாழ்க்கையில இப்போ இந்த நிமிடத்தில் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் மனதை விசாலப்படுத்த வேண்டும். மனதை விசாலப்படுத்த மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் கீழே வந்து விடணும். அடிக்கடி சொல்வது போல அந்த பவுண்டரியில், ஏன்னா பஞ்சு ஃபேக்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சில் இருக்கக்கூடிய அழுக்கை எடுத்தால் என்ன ஆகும்? ஒரு அழுக்காக எடுக்க முடியாது. ஒருவேளை எடுக்கணும்னா நாள் கணக்காகும். அது மட்டுமல்ல, அந்த அழுக்கோடு சேர்ந்து பஞ்சும் வரும். அதுபோல இருக்க ஒட்டிக்கொள்ளும். உன்னை குறுக்கிக் கொள்ள உன்னுடைய மனது உன்னை சின்ன வட்டத்திலே வைத்துக்கொண்டு எப்பொழுதும் கில்ட் அண்ட் ஹர்ட்டுக்கு ஆளாக்கிவிடும். எப்பொழுது உன்னுடைய மனது விசாலமாகிறதோ அப்பொழுது உன்னுடைய மனதில் பஞ்சில் இருக்கக்கூடிய அழுக்கானது பவுண்டரியில் எப்படி ப்ளோ பண்ணி பெரிதாக்காக அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் போய்விடுகிறதோ அதுபோல விசாலமான மனது எப்பொழுதும் அடுத்தவனை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருக்கிறது. அவன் ஏன் இப்படி வர்றான், இவன் ஏன் இப்படி வர்றான், இவன் எதுக்கு என்னை இப்படி பார்க்குறான், சும்மா பார்ப்பான், அவனை ஏன் இப்படி பார்க்குறான் என்கின்ற சந்தேகங்களும் கில்ட்டியும் டென்ஷனும் எல்லாமே உன்னுடைய மனதினுடைய தன்மையை பொறுத்திருக்கிறது. அதனால தான் விலங்கு மனதா என்று சொன்னார். உன்னை கட்டி போட்டிருக்கக்கூடிய மனது ஒன்று, இன்னொன்று எதிர்வினையே ஆற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய தன்மையை கொண்டது. அதான் சஞ்சலாத்மிகா மனத என்று மனதினுடைய இயக்கத்தன்மையை தத்துவபோதத்தில் சொல்கிற போது சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்குமா. அது தானாக இருப்பது என்பது அதுக்கு மிகப்பெரிய பயிற்சி வேண்டும் என்று சொல்கிறேன். அப்படிப்பட்ட அந்த மனதை நீ சரிப்படுத்தணும்னா என்னப்பா பண்ணணும்னா கலந்த அன்பாகி, கலந்த அன்பு அது என்ன கலக்கிறதுனா இன்னும் பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு பாலில் பூஸ்ட் கலக்கிற மாதிரி கலக்கிறதா, எனத்தையப்பா மனதில் கலக்கிறதுனா அன்பாகி, அன்பை கலக்கப்பா சரியாக போகும்ட்டார். அன்பே சிவம், அன்பே அனைத்தும், அன்பு அன்பு அன்பு. அன்புக்கு மேலே அன்பு என்பது அருள். அருள் தான் உன்னை காப்பாற்றும். அதான் நேற்றைக்கு பார்த்தோம். பாசம், அன்பு, நேசம். பாசம் என்பது எல்லாம் பார்த்தா சின்னனின் போல தெரியும். ஆனால் பாசம் என்பது உன்னை பற்ற வைத்து விடும், வழுக்க வைத்து விட்டு துக்கத்திற்கு கேதாக்கிவிடும். உன்னுடைய மனதிலே பாசம் இருந்தால் அதே பாசம் அன்பாக ஆகிற போது பற்று என்பது இருக்காது. ஒன்றை பற்றி கொண்டு அது இருந்தால்தான் நான் என்கின்ற எண்ணம் இருக்காது. அதற்கு பதிலாக அன்பு, அன்பு என்பது தொல்லை இல்லாமல் அடுத்தவர் மேல் நீ காட்டக்கூடிய பரிவு, பாசம், பரிவுதான். அந்த பரிவு என்பது விசாலமாக்கி கொண்ட மனது. அதனால அன்பு என்பது மிக மிக அத்தியாவசியமானது. அடுத்தது நேசம், நேசக்கரம். இந்த அன்பு கூட ஒரு சின்ன அகங்காரத்தோடு நான் என்கின்ற தன்மையோடு கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த நேசம் என்பது கருணைக்கடல், கருணாமூர்த்தி என்று பகவானை சொல்கிறோமோ அதுபோல அதிசய கருணா, அருணாம் அதிசய கருணாம். அதிசய கருணைன்னா என்ன அர்த்தம்னா இரண்டு நிலைப்பாடுகளை கொண்டவள் அம்பாள். என்ன? அனுக்கிரகம், நிக்கிரகம். அனுக்கிரகமாக உன்னை அரவணைத்து உனக்கு இன்பத்தை தரக்கூடிய விஷயங்களை கொடுத்து உன்னை காப்பாற்றுகிறார். இன்னொன்று நிக்கிரகம். நிக்கிரகம் என்றால் எப்படி தாய் நமக்கு என்ன கஷாயம் கொடுக்கிறாளோ அதுபோல. கஷாயம் என்பது கசக்கும், லட்டு இனிக்கும். ரெண்டையும் தாய் தான் தருகிறார். கொடுக்கின்ற மனது இரண்டும் உண்மையில் வைத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு நிலைப்பாட்டினாலே கொடுக்கப்படுவது. கஷாயத்தை கொடுத்ததனால் அம்மா மோசமானவள் என்று எண்ணிவிட முடியாது.
அதே போல் லட்டை கொடுக்கறதுனால அம்பாள் நமக்கு ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. நம்முடைய நலன் கருதி இரண்டையும் செய்யக்கூடியது. அதான் நேசம் பின்னால் சொல்ல போகிறார். நேசக்கரம் நேச கலல்கள் காட்டி என்று சொல்ல போகிறார். அப்படி பாசம் பற்றினால் வருவது, அன்பு பற்றற்று வருவது, நேசம் பக்தி கலந்த போது வருவது என்று அருமையான விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அந்த பக்தி கலந்த நேசத்தோடு கசிந்து உருகி, அந்த நேசம் எப்படி என்ன பண்ணுதுன்னா, நெஞ்ச கரகல்னு நெகிழ்ந்து உருகி நெகிழ்ந்து உருக வைத்துவிடும் உன்னுடைய மனதை. உன்னுடைய பாறை போன்ற அந்த மனதை இந்த பக்தியானது உள்ளுருக்கி நம்முடைய உண்மை சொரூபத்தை அறிவதற்கு ஒரு ஸ்பேஸ் அங்கே ஏற்பட வேண்டும். அது இல்லாமல் அகங்காரத்தினாலும் மமகாரத்தினாலும் கட்டுண்டு பாறை போல் கிடக்கக்கூடிய அந்த மனதை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொல்வது போல பகவான் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தி என்கின்ற அந்த ஒரு அருமருந்தை கலக்கி, அந்த எப்படி பெரிய பெரிய சித்தர்கள் எல்லாம் கல்லை களிமண் போல் வடிவமைப்பதற்கு தக்கபடி பிசையக்கூடிய ஒரு சாறு வைத்திருந்தார்கள். அதை பிழித்தவுடன் அந்த கல்லானது மாறுகிறது, இரும்பானது மாறுகிறது என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சாறு போல பக்தி என்பது உன்னுடைய கல்லான மனதிலே வியாபிக்கின்ற போது உன்னுடைய மனது அன்பினால் பெருகி என நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருகி அப்படி உருகி உன்னுடைய நீ நினைக்கக்கூடிய வடிவை எடுக்கக்கூடிய தன்மையை அதை அடைந்து விடுகிறது. அப்படி தன் வடிவாக வளைந்து கொடுத்து உருகி தன் வடிவாக விளைந்து கொடுக்கக்கூடியதான். தன்னை இழந்த நிலை தன்னில் தான் ஆகி அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, பக்தி பெருக பெருக நான் என்ற அகங்காரம் போய்விடுகிறது. நான் என்ற அகங்காரம் நமதென்ற எக்காலம் நடவாது கந்தனிடமே நடக்கட்டும் பார்ப்போம் என்று இருக்கட்டும் உனதுள்ளம் நலம் யாவும் வீடு வருமே என்று சொன்னார். அதுபோல மனதுதான் அத்துணைக்கும் காரணமாகிறது. உன்னுடைய அந்த மனது எவ்வளவுக்கு எவ்வளவு பக்குவமாக ஆகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ உயர்வாய், உன்னுடைய தன்மை உணரும், உன்னுடைய பண்பு உயரும், உன்னுடைய பக்குவம் உயரும், உன்னுடைய ஆனந்தம் பெருகும். எனவே இந்த அத்துணை மீன்ஸ் ஆஃப் நாலேஜிலையும் பக்தி என்பது மிக மிக முக்கியமான ஒரு சாதனையாக ஏன் வைத்திருக்கிறார்கள் என்றால், பக்தி என்பது ஈஸியாக உன்னை சரிப்படுத்தும், ஈஸியாக உன்னுடைய மனதை சரிப்படுது. ஆனால் தான் பெரியவர்கள் எல்லாம் இசையோடு கூடிய பக்தி வச்சாங்க. இசையோடு கூடிய பக்தி உன்னை பற்றி கொள்ளும், உன்னிடத்தில் மிக எளிதாக உன்னுடைய உள் மனதிலே பூந்து அது அந்த மெக்கானிசத்தை ஆரம்பித்து விடும். அது என்ன செய்ய வேண்டுமோ அதனுடைய தன்மையை செய்துவிடும். அதனால தான் போ சம்போ சிவசம்போ சுயம்போ. எனக்கு ராகம்னா என்னன்னு தெரியாது, தாளம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த இசையோடு கூடிய பக்தி எனக்குள்ளே செல்லுகிற போது என்னை அறியாமல் எனக்குள் ஒரு மலர்ச்சி ஏற்படுகிறது. அதைத்தான் சுவாமிஜி சொன்னார், மனம் மலரட்டும் என்று. அப்படி அந்த பக்தியானது உள்ளே செல்ல 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 எப்படி ஒரு பூவானது, ரோஜா பூவானது பெட்டல் பெட்டலாக ஒவ்வொரு இதழாக விரிந்து ஒரு மனம் வீசக்கூடிய அழகு தரக்கூடிய மலராக மலர்ந்ததோ அதுபோல் இந்த பக்தி என்பது உனக்குள்ளே புகுந்து உனக்குள்ள இருக்கக்கூடிய அகங்கார மமக்கார என்று சொல்லக்கூடிய ராக துவேஷ காம குரோதம் மதம் ஆச்சரியம் என்பதை எல்லாம் மெல்ல 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 விலக்கி நீயாக இருப்பதற்கு தகுதியுடையவனாக ஆக்கிவிடும். ஆனால் நலன்தான் இல்லாத சிறியோருக்கு இது கொஞ்சம் கூட எனக்கு இல்லையப்பா, நான் என்ன பண்ணுறதுன்னா, இந்த பக்தி என்பது எனக்கு வரவே இல்லை, இந்த பக்தியானது எனக்குள் புகுந்து இப்படிப்பட்ட மாறுதல்களை ஏற்படுத்தும் என்று தெரிந்திருந்தாலும் எனது மனம் நலன்தான் இல்லை. ஏன்னா அது முன்னாலே பார்த்தோம், நல்லதையே செய்யாது, எதிர்மறையாகவே போகக்கூடியது. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இதற்கு
ஒரே ஒரு வழி சரணாகதி. அதனால் உன்னை சரணடைந்தால் இப்படி அதான் சொன்னார், நெஞ்ச கனகல் எப்போ நினைந்து உருகி யார அவரை நினைத்து உருகினால் சரியாகிவிடும். எனவே இப்படிப்பட்ட விலங்கு மனதாக இருக்கக்கூடிய என்னை உனக்கு கலந்த அன்பாகி காதலோடு அனைத்தையும் சேர்த்து கசிந்து உள்ளுருகி அப்படி நலந்தான் இல்லாத என்னுடைய மனதை மாற்ற வல்லவர் நீ என்று நேற்றைக்கு இது வரைக்கும் பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த பகவான் உன்னுடைய சரணாகதியினாலே, உன்னுடைய புருஷார்த்தத்தினாலே, அண்டர்லைன், உன்னுடைய புருஷார்த்த நீ தான் சரணாகதி அடைய வேண்டும். அந்த சரணாகதி அடைந்தால் நிலந்தன்மேல் வந்து அருளினார். என்ன ஒரு அற்புதமான, உன்னுடைய பிராரப்த கர்மம் சரியாக நீ உன்னுடைய புருஷார்த்தத்தினாலே பிராரப்தத்தை சரியாக்க வைத்திருந்தால் பகவான் எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருள், எங்கும் எங்கும் நிறைந்த பரம்பொருள் அம்மா என்று அழைக்க என்ன புண்ணியம் செய்தேன்னு சொல்வார். யசோதா என்ன புண்ணியம் செய்தேன். அதுபோல எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருளானது இந்த நிலந்தன்மேல், யார் வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதது, கண்ணுக்கும் காட்சிக்கும் அப்பாற்பட்டது, உணர்வுக்கும் உரிமைக்கும் அப்பாற்பட்டது, அப்படிப்பட்ட அந்த வஸ்துவானது இந்த நிலந்தன்மேல் வந்து அருளி எப்படி உருவாய் அருவாய் உலகாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உன்னுடைய பக்தி உனக்கு குருவாக வந்து வாய்த்து உனக்கு எல்லாம் வல்ல அந்த பேரின்ப பெருவாரியை அளிக்கும் என்று கூறுகிறார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா? ஹரி ஓம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஏதோ சம்திங் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, ஆனால் கிளியர் ஆகிடுச்சு. நாங்கள் எதோ எல்லாம் பண்ணி பார்த்தோம், பட் எப்படியோ சரியாயிடுச்சு. அதுக்கும் இறைவனோட அருள் தான், அவர் தான் செயல்படுத்தியிருக்கார். ஹரியோ. அந்த பிராரப்தம் எப்படி வந்ததுங்க செஞ்சு? புருஷார்த்தத்தினால்தான் பிராரப்தம். புருஷார்த்தம் இல்லாதனால ஒன்றுமே வராது. முதல்ல வந்த பிராரப்தம் எப்படி வந்ததுன்னு கேட்குறேன். சஞ்சித கர்மம் எப்படி வந்தது? சஞ்சித கர்மம் ஆகாமிக கர்மத்தில் வந்தது. ஆகாமிக கர்மம்னா என்ன? நீ செய்கின்ற வினை. நீ செய்கின்ற வினை தான் அந்த புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தம் தான் ஆகாமிக கர்மமாகி, ஆகாமிக கர்மமானது சஞ்சித கர்மமாகி, சஞ்சித கர்மம் தான் பிராரப்தத்தை தருகிறது. அதனால் உன்னுடைய புருஷார்த்தம் தான் உன்னுடைய ஒவ்வொரு நிலைப்பாட்டுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட ஒன்றை பகவான் கொடுத்திருக்கவே மாட்டார். பகுத்தறிவு என்பதை கொடுத்திருக்கிறதுக்கு காரணமே அதுதான். நல்வினை தீவினை என்று யோசித்து உன்னை செயல்பட வைக்கக்கூடிய தன்மைக்கு தான் அதை கொடுத்திருக்கார். அதைத்தான் பகுத்தறிவு என்கிறோம். அதைத்தான் ஆறாவது அறிவு, மனிதனுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது என்றெல்லாம் இந்த அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்வதற்கே காரணம் அந்த புருஷார்த்தத்தை நமக்கு கொடுத்திருப்பதனால்தான். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். இருபத்தி 3 பேர் வந்துருக்காங்க. எல்லாத்தையும் அப்படிதான் சொல்றார். நெஞ்ச கனகன்று நிகழ்ந்து உருகி தஞ்சத்து அருள் சண்முகம். தஞ்சமடைந்தால் தான் சரணாகதி தான் நல்வழி வகுக்கும். இடையில ஜி வந்து கையை தூக்குனார். ஏதோ ஆன்சர் கேட்டார், எதுக்குன்னு தெரியல. ஹரியாம்ஜி நான் இப்போ தான் கிளாஸ் முடிச்சுக்கலாம். என் கிளாஸு தான் இருந்தேன். சரி,
ஜி சரியாக கேட்க மாட்டேங்குது, பிரேக் ஆகுது. அந்த இதெல்லாம் எடுங்க. கேட்கும். சரிங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் ஜி. இப்போ நம்ம அன்னைக்கு வந்து இந்த அமௌண்ட் எவ்வளோ ஆகும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்து போட்டு இவராக இருந்ததுன்னா கொஞ்சம் ஏற்கனவே அதனுடைய இதுகள்லாம் தெரியும். இவரும் வந்து ஒரு 30 ரூபாயில் முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னதுனால ஒருவேளை நம்ம அன்னைக்கு சரி இவரே பார்க்கணுன்னு சொன்னோமே அதான் இருக்குமா?